விழுப்புரம் மாவட்டம் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் முண்டிச்சரம் என்ற கிராமம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இதில் பலர் தங்களது வீடுகளை இழந்த நிலையில் இதுகுறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்துள்ளார் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி. விழுப்புரம் மாவட்டம் மலட்டாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பல்வேறு கிராமங்களை மூழ்கடித்துள்ளது. அதில் ஒரு கிராமமாகத்தான் முண்டிச்சரம் கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட குடும்ப மக்கள் வசித்து வரும் நிலையில் இந்த வெள்ளப்பெருக்கு ஒட்டுமொத்தமாக இவர்களின் வாழ்வாதாரத்தை முடக்கியிருக்கு. 200க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கு. அவங்க உடைமைகளையும் அத்தியாவசிய பொருட்களையும் இழந்து தவிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி கூட கடந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலத்திலிருந்து இப்போது வரை இவங்க அந்த கிராமத்தில் ஒரு கோயிலில் தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ உடைமைகள்லாம் இங்கே தான் வச்சிருக்காங்க. ஒரு பேரழிவை அந்த கிராமத்திற்கு அந்த வெள்ளம் ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 52 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெள்ளம் ஏற்பட்டதாக அந்த கிராம மக்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ கடந்த 2 நாட்களாக உணவு ஊரில் உள்ள முக்கிய தலைவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து வழங்கியதாகவும், இனி நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம், எங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே அழிஞ்சிருச்சுங்கிறத கேள்வியா இருக்கு. இது குறித்து அங்கே அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்காரு கேட்போம். இப்போ உங்க கிராமத்தில் ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சுக்கன்னு சொல்றீங்க. இந்த பாதிப்பு கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு வந்ததா பிறகு வந்திருக்குன்னு சொல்றீங்க. என்ன மாதிரி ஒரு பாதிப்பை உங்க கிராமத்துக்கு சந்திச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை இந்த பாதிப்பை. 72 வெள்ளம் வந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இப்போ எல்லாருமே வீட்டெல்லாம் விட்டாங்க, பாதிக்கு மேலே விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல இளைஞர்கள் அப்படி சாப்பாடு போட்டாங்க. அப்புறம் இருக்கிற மூக்குத்தியத்தில் தலைவர், கவுன்சிலர் இவங்களாம் எடுத்து சாப்பாடு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. அதிகாரியும் வரல, அரசியல்வாதிக்கும் இது வரைக்கும் வரல. எல்லாரும் அவங்க இருக்கிறத வச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. யாரும் எதிர்பார்க்கறது அல்ல. வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுது. எங்களுக்கு பட்டா வாங்க நிலவரம் இல்லை. நீங்கள் அதிகாரிலாம் சேர்ந்து எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்க. எங்கே எங்களுக்கு குந்துறதுக்கு இடம் தேடுங்க. எங்களுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் எங்கே போய் தங்கறது? 100 வீட்டுக்கு மேலே அடிச்சுன்னு போயிடுது. நாங்கள் எங்கே போய் உக்காடுறது? இடம் இல்லை. கோயிலில் படுத்துங்க எடுக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு எங்கேயோ இடம் காட்டணும். இல்லை எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வழி வருது. எங்களுக்கு அதான் நிவாரணம். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு இடம் தேவை. இருக்கிறதுக்கு மட்டும் வீடு. நிவாரணம் எல்லாம் எந்த பொருளும் எதுவும் தேவையில்லை. சாப்பாட்டுக்கு எதுவுமே 4 நாளாக நாங்கள் நேற்று நைட்ல இருந்து நின்று கிடக்குறோம். கோயிலையும் உட்கார கூட முடியல. கோயில் உள்ளே தண்ணி கரண்ட் இல்லை. நின்று கிடக்குறோம். பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அழுதுன்னு கிடக்குறோம். திருமிண்டி சத்திரம் கிராமத்தை பொறுத்தவரையில அரை நூற்றாண்டு காலத்திற்கு பின்பு ஒரு பேர் இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. இது போன்ற இந்த கிராமம் மட்டுமில்லாமல் இந்த கரையோரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இதே போல பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. அரசு உடனடியாக இந்த கிராமங்களை பார்வையிடணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக நிவாரணம் மட்டும் இல்லாமல் நிரந்தர நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் சுபமுத்து பழம்பதி.